வணக்கம். நான் டைரக்டர் ராஜா. ஜெயம் ராஜா அது போய் வேலாயுத ராஜாங்கிற மாதிரி வேலாயுதம் என்னுடைய தாட்டை, என்னுடைய செயலை எல்லாத்தையும் ஒரு 2 வருஷத்துக்கு ஆக்கிரமித்த ஒரு படம். அப்படிப்பட்ட படத்தோட தீபாவளிக்கு முன்னாடி வந்து இன்றைக்கி பெரிய வெற்றி பெற்று ரொம்ப ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. ஸோ இது ஸ்பெஷல் தீபாவளி எனக்கு. சொன்னா புரியாது, சொல்லுக்குள்ள அடங்காது, நீங்க எல்லாம் என் மேல வச்ச பாசம். ரொம்ப என்னென்னா எல்லாருக்கும் பிடிக்கணும், இதுதான் பேசிக் ஃபார்முலா. எல்லாருக்கும் நினச்சி, ஏன்னா எல்லாருக்கும் பிடிச்ச ஹீரோ அப்படிங்கிற ரூட்டில் கண்டிப்பாக அதை நம்பி வரக்கூடிய அத்தனை பேருக்கும் பிடிக்கிற படமாக இருக்கணுங்கிறது தான் முதல் ஸ்ட்ராட்டஜியாக இருந்துச்சு. அந்த ஆரம்ப எண்ணம் இன்றைக்கி கைகூடி இருக்குது அப்படின்னாக்க அந்த ட்ராவல் மொத்தம் அதை வந்து மனசை விட்டு வேறு எங்கேயும் அதை விட்டு வந்து விலகாமல் எடுத்துக்கிட்ட சிரமம் கதையில் அழகாக வந்து கதையில் எமோஷன், பாசம், காதல், ஆக்ஷன் எல்லாமே ரைட் டோசேஜில் இருந்துக்கிட்டு என்ஜாயபிள் டோசேஜில் இருக்கிறது தான் இந்த படத்தோட பியூட்டின்னு சொல்லணும். அந்த விஷயம் எதை நினச்சி பண்ணமோ அழகாக எனக்கு ரீச் ஆகிருக்கு. தேட்டரில் வந்து படம் பார்க்குறது ஒரு விதம்னா தேட்டரில் என்ஜாய் பண்ணுறதை பார்க்குறதுக்கே ஒரு இடத்துக்கு போகலாம். அந்த மாதிரி ஒரு என்ஜாய்மெண்ட் க்ரியேட் ஆகிருக்கு. ஸோ இந்த நிகழ்ச்சி மூலமாக எங்களுடைய இவ்வளோ பெரிய சிரமத்துக்கு இவ்வளோ பெரிய பலன் கொடுத்த அந்த ரசிகர்களுக்கு, மக்களுக்கு ரொம்ப ரொம்ப நான் தேங்க் பண்ணிக்கிறேன். உங்க பேர் என்ன? வேலு வேலாயுதம். என்னுடைய அப்பா தான் எனக்கு குரு. அவங்க சொல்லிக் கொடுத்த முதல் விஷயம்னா லக்கை நம்பாத, திறமையை நம்புன்னு சொல்லுவாங்க. நான் கண்டிப்பாக திறமையை வளர்த்துட்ருக்கேன்னு தான் நினைக்கிறேன். ஆனால் அதே நேரத்தில் எனக்கு லக்கும் நிறையா விஷயங்கள் எனக்கு ரொம்பவே கை கொடுத்துட்ருக்கு. என்னுடைய அப்பாவுமாவும் தயாரிப்பாளராகவும் இருந்திருக்காரு. என்னுடைய தம்பியுமா கதாநாயகனுமாக இருந்திருக்கான். இப்படி பெரிய ஒரு லக்கு எல்லாத்தையும் கூடி வந்ததோட அந்த லக்கு இன்னும் தொடர்ந்துட்டுருக்கு. விஜய் சார் மாதிரி ஒரு அழகான ஒரு அவ்வளவு கோஆப்ரேட்டிங், அவ்வளோ அண்டர்ஸ்டாண்டிங்கான ஒரு ஹீரோ, அவ்வளோ டேலண்டட் ஒரு ஹீரோ. அவர் எனக்கு ரவியோட என் தம்பியோடய படம் பண்ணிட்டுருக்கோமேங்கிற ஒரு முத்திரை இருக்கும்போது அடுத்து இவர் யாரா பண்ணுவாங்கிற கேள்வி வரும்போது நெத்தி அடி மாதிரி ஒரு ஹீரோ கிடச்சிதுங்கிறது அது என்னுடைய லக்குன்னு சொல்லணும். ஸோ என்னை அவரே கூப்பிட்டு கேட்டார், நான் நம்ம படம் பண்ணுவோம், உங்கள் தம்பிக்கு மட்டும் ஹிட் கொடுப்பீங்களா, எனக்கு தர மாட்டிங்களா அப்படின்னு சொல்லி உரிமையாக கேட்டார். எங்களுக்குள்ள பழக்கமே கிடையாது. அந்த பழக்கம் இல்லாதப்போ முதல் பழக்கமே வந்து ஒரு மிகப்பெரிய ஒரு க்ளோஸ்னஸை கொடுத்துச்சு அந்த வார்த்தை. ஸோ அப்படிப்பட்ட ஒரு பெரிய ஹீரோ எனக்கு உரிமையாக கேட்ட, சந்தோஷமாக பண்ணுவோம்னு சொன்ன அந்த வார்த்தை, இவங்க நம்ம வந்து பெரிய ஒரு ஹிட்டு தரணும், நம்ம பெரிய ஒரு படம் பண்ணணும் அப்படிங்கிற ஒரு நினைப்பை அன்றைக்கி உண்டாக்குனது. பேசிக்காக இதில் என்ன வித்தியாசம்னு கேட்டால் நிறைய பேர் கேட்டுட்ருக்காங்க. எனக்கு வந்து தம்பியோட ஒர்க் பண்ணதும் விஜய் சாரோட ஒர்க் பண்ணதும் பெரிய டிஃப்ரென்ஸ் தெரியலைங்க தான் அழகான விஷயம். இதில் எனக்கு ஒரு சகோதரனாக இருந்து, எனக்கு ஒரு நல்ல ஃப்ரெண்டாக இருந்து, எங்கள் எல்லாருடைய விஷயமா இதில் நாங்கள் தானாக இதுக்காக வந்துட்டு நம்ம க்ளோஸாக பழகவும் நினச்சா அது கிடையாது. ஒரு தொழிலில் கவனம் செலுத்தணும். இந்த படத்தோடைய வீரியம் எங்களுக்கு தெரியும், வேலாயுதம் கேரக்டரோட வீரியம் தெரியும். அது வர்றதுக்கு முழு கவனத்தையும் தொழிலில் போடணும்னு நினைக்கும் போது எல்லாருடைய எண்ணமும் எல்லாருடைய லட்சியமும் ஒரே விஷயத்தில் இருந்தப்போ ஆட்டோமேட்டிக்காக ஒரு அழகான க்ளோஸ்னஸ், ஒரு அண்டர்ஸ்டாண்டிங், ஏன்னா ஒரு நம்பிக்கை, ராஜா எது பண்ணாலும் கதைக்கு தான் பண்ணுவான் அப்படிங்கிற நம்பிக்கை அவருக்கும் சரி, அவர் எது செஞ்சாலும் வந்து கதைக்கு தான் பண்ணுவாருங்கிற நம்பிக்கை எனக்கும் சரி, அந்த ஒரு அழகான புரிதல் வந்து ரொம்ப அழகாக ஹெல்ப் ஆச்சு. ஸோ இது எனக்கு இன்னொரு பிரதரோட ஒர்க் பண்ணுற மாதிரி தான் எக்ஸ்பீரியன்ஸ் தான் சொல்லணும். நான் கை படல மாமா. மஞ்சனத்தி மரத்து கட்ட மைய வச்சு மைக்கி போட்ட நாட்டு கட்ட டவுனு கட்ட ரெண்டும் கலந்து தீனி நிறையா போடணும் அவருக்கு. ஏன்னா பசி உள்ள ஒரு ஆள், ஒரு பெரிய கேன்வாஸ். விஜய்ங்கிறது வந்து நான் தான் சொல்லிட்டுருக்கேன், ஒரு ஸ்டார் இமேஜ் உள்ள ஒரு ஆர்டிஸ்ட்டுக்கு வந்து கதை பண்ணுறதுங்கிறது சாதாரண விஷயமே கிடையாது. ஒரு கதை எடுத்தோமா, அந்த கதைக்கு நியாயம் பண்ணோம், இதை மட்டும் யோசிச்சுட்டு போகிறதுன்னு ஒரு விதம். இந்த கதை இவர் பண்ணால் எப்படி இருக்கும், அவருக்காக நம்ம என்ன பண்ணணுங்கிற நினப்பெலாம் வருது. எவ்வளோ பெரிய பேர்டன்னு சொல்ல முடியாது, அப்படி ஒரு பேர்டன். அந்த பேர்டனுங்கிறது வந்து அதை வந்து கதையாகவே நான் வந்து எடுத்துக்கிட்ட கதையே வந்து அவருக்கு பர்ஃபெக்டாக சுட்ட மாதிரி கதை எடுத்துகிட்டு தான் அது ஒரு அழகான விஷயம். அவர் உண்மையிலேயே
பொட்டென்ஷியல் நம்ம கிராப் பண்ணுறது தான் நம்மளுடைய திறமை உண்மையிலேயே. ஒரே சீனுக்குள்ளே மாஸ் பண்ணுறாரு, ஒரே சீனுக்குள்ளே காமெடி பண்ணுறாரு, ஆக்ஷன் பண்ணுறாரு, எல்லாமே லாவகமாக அவ்வளோ ஈஸியாக பண்ணக்கூடிய அந்த ஆர்டிஸ்ட்டை வச்சுக்கிட்டு கொஞ்சம் நம்ம பயன்படுத்தாட்டியும் சிக்கலை தான் மாட்டிப்போம். இன்னொரு விஷயம், அவர் வந்து சீனை தான் கையில் வாங்கிக்கிட்டு நிறைய பியூட்டிஸ் அவர் வந்து கற்றுக்க வேண்டிய விஷயம் கூட நிறையா இருக்குது. என்னென்னா ப்ரொஃபஷனலிசம், அதாவது ஷூட்டிங் ஸ்பாட்டுக்கு எப்படி வரணும், ஒரு சின்ன விஷயம் டேரக்டருக்கு எப்படி மரியாதை தரணும். ஒரு டான்ஸ் மாஸ்டர், நான்லாம் ரொம்ப ஆச்சரியப்பட்டேன். ஒரு டான்ஸ் மாஸ்டர் வந்து ஃபஸ்ட் டே ஷூட் பண்ணிட்டு இருக்காங்க, நான் வந்து தூரத்தில் இருக்கேன், எனக்கு ஒரு அழைப்பு வருது. நான் போய் கேட்டாக்க, இல்லைனா அந்த டான்ஸ் மாஸ்டர் இந்த மூமெண்ட்டை கொஞ்சம் மாற்றலாமான்னு எனக்கு தோணுது, நான் மாஸ்டர்கிட்ட சொல்லட்டுமா அப்படின்னு என்னை கேட்டார். ஸோ ஒரு சின்ன அவர் டான்ஸில் எவ்வளோ பெரிய ஆள் நமக்கு சொல்லவே வேண்டாம். அவர் ஒரு சின்ன டான்ஸில் ஒரு சின்ன மூமெண்ட்டை மாற்ற கூட ஒரு டேரக்டரை கேட்டு தான் பண்ணுறாருங்கிறது எவ்வளோ அழகான விஷயம். அந்த அவரது தொழில் காட்டக்கூடிய மரியாதை அது. அதே நேரத்தில் சீன் பேப்பர் வாங்கிக்கிட்டு ஒவ்வொரு ஷாட்லேயும் தான் என்ன ஸ்கோர் பண்ண போகிறோன்னு அவர் காட்டக்கூடிய அந்த சிரத்தை, அதனால் இப்படி ஒரு ஜெம் ஆஃப் அ ஹீரோ வச்சுக்கிட்டு நம்ம அவர்கிட்ட நிறைய உள்ள வெளியே கொண்டு வரதுக்கு நம்ம பண்ணலைன்னாக்கா அதோட நான் ஒரு வேஸ்ட் டேரக்டர் ஆகிடுவோம் கண்டிப்பாக. அந்த மாதிரி நான் அவருடைய பொட்டன்ஷியலாக மேக்ஸிமம் யூஸ் பண்ணியிருக்கேங்கிறது தான் இந்த படத்துடைய பியூட்டின்னு சொல்லணும். எப்போவுமே அலர்ட்னஸ், விஜய் சாரை பொறுத்த வரைக்கும் அலர்ட்னஸ், அவர் எனர்ஜி லெவலுக்கு நம்ம மேட்ச் பண்ணிக்க வேண்டிய கட்டாயம் இருந்துச்சு எப்போவுமே ஸ்பாட்டில். ஒரு ஸ்கோரிங்கிறது படத்தில் அவ்வளோ விஷயங்கள் இருக்குது. ஒவ்வொரு சீன்லேயுமே வந்து எந்த விதத்தில் ஸ்கோர் பண்ணுங்கிறதுக்கான ஒரு லெட் இட் பி காமெடி ஆர் எனிதிங், அவ்வளோ விஷயங்கள். நான் முன் ஜாக்கிரதையோட ரொம்ப அலர்ட்டாக அவருக்கான விஷயங்களை நான் முன்கூட்டியே ப்ரிப்பேர் பண்ணி போனதுனால அந்த எக்ஸிக்யூஷனில் எங்களுக்கு இது வரைக்கும் எந்த விதமான ஒரு சின்ன ஒரு இது கூட வந்தது கிடையாது, டிஃபரன்ஸ் ஆஃப் ஒப்பீனியன் வந்ததே கிடையாதுன்னு சொல்லணும். உழைச்சி சாப்பிட்றவங்களோட வேர்வை தாய்ப்பால விட உயர்வானது. அவங்க காசுக்கு ஆசைப்படுற பேக்போன், இந்த படத்துடைய பேக்போன், இந்த படத்துடைய முதல் காரணம் அப்படின்னு கேட்டால் அது ப்ரொடியூசர் ஆஸ்கார் ரவிச்சந்திரன் சார். என்னென்னா கதையை கேட்டோன்னா எனக்கு பயம் இருந்துச்சு. இந்த கதையை கேட்டால் ஒரு ப்ரொடியூசர் என்ன ஃபீல் பண்ணுவாங்கன்னு எனக்கு உண்மையிலே எனக்கு பயமாக இருந்துச்சு. ஏன்னா ஒவ்வொரு சீன்லேயும் ஏதோ ஒரு காஸ்ட் எங்கேஜிங் ஃபேக்டர் ஒன்று இருந்துச்சு, பெரிய ஒரு எக்ஸ்பெண்டிச்சர் எங்கேஜாக இருந்துச்சு அது எல்லாமே. ஸோ அப்படிப்பட்ட கதையை வந்து என்ன சொல்லுவாங்க தயக்கத்தோட முதல்ல கதை சொன்னேன். அந்த கதையை சொன்ன உடனே நீங்கள் சொன்ன கதையை அப்படியே எடுத்தாங்க சார். எனக்கு என்ன செலவானாலும் பரவாயில்லன்னு சொன்ன அந்த வார்த்தை, என் மேலே நம்பிக்கை வச்சு சொன்ன அந்த வார்த்தை இன்றைக்கு வரைக்கும் அதே மாதிரி போயிட்டுருக்குறது. ஆஸ்கார் ரவி சார் இன்றைக்கி ஏன் அது ஒரு இவ்வளோ பெரிய பேனர் ஆக்கணும் காரணம் வந்து உண்மையிலே அதுதான். ஒரு நல்ல படத்துக்கு தேவையான விஷயங்களை அமைச்சு தரணுங்கிற அவருடைய பிடிவாதம், அவருடைய ஆசை, எண்ணம். உண்மையிலேயே இந்த படம் கண்டிப்பாக வந்து அந்த ரசனை உள்ள அந்த எண்ணம் உள்ள ப்ரொடியூசர் இவர் மாதிரி அமைஞ்சிருக்காட்டி கண்டிப்பாக வந்து இந்த படமே அமைஞ்சிருக்காதுன்னு சொல்லலாம். படத்தோட கேமராமேன் அப்படிங்கும்போது அது ஒரு பாதி வெற்றியை வந்து நிர்ணயிக்கிற ஒரு விஷயம். அப்படிப்பட்ட ஒரு முக்கியமான போஸ்ட்டை நான் வந்து தேர்ந்தெடுக்கும்போது பிரியன் சார், நான் ரொம்ப நாளாகவே நோட் பண்ணிகிட்டு இருக்கிற ஒரு கேமராமேன். ஆக்சுவலாக சாமி அண்ட் ஜெயம் ஒரே டைமில் ஷூட் பண்ணோம். நாங்கள் வந்து அங்கங்கே சுற்றிட்டே இருப்போம். சவுத் ஆஃப் தமிழ்நாடுல நாங்கள் அப்போ தான் ஷூட்டிங் முடிச்சுட்டு வெளியே போவோம், அவங்க என்ட்ரு ஆவாங்க, அவங்க முடிச்சுட்டு போவாங்க, நாங்கள் என்ட்ரு ஆவோம். இந்த மாதிரி நாங்கள் நீங்கள் முடிச்சிங்களான்னு சொல்லிட்டு பொள்ளாச்சி ஆகட்டும், அந்த சவுத் சைடு ஆகட்டும், இந்த மாதிரி பழனி ஆகட்டும், இங்கெல்லாம் நாங்கள் நிறையா காமன் பிளேஸில் நிறைய ஷூட் பண்ணோம். அப்போ வந்து ஆரம்பித்த பரிச்சயம் எனக்கும் பிரியன் சாருக்கும். கண்டிப்பாக வந்து ஒரு வெரைட்டிஸ் நீங்கள் பார்த்தீங்கன்னாக்க தெனாலி அவர் பண்ண படம், பொற்காலம் அவர் பண்ண படம், சிங்கம் அவர் பண்ண படம், இத்தனை வெரைட்டிஸ் பண்ண அந்த பிரியன் சார். என் படங்கள் விஜய் சார் படங்கள் கேட்க வேண்டாம், எல்லாமே வெரைட்டிஸ் இருக்கும். ஒரு டோனில் இருக்காது, எல்லா டோனுமே தேவைப்படும். எமோஷன் தேவைப்படும், சென்டிமெண்ட் தேவைப்படும், ஆக்ஷன் தேவைப்படும், காமெடி தேவைப்படும். இப்படி எல்லா எமோஷனையும் ஒழுங்காக கையாளக்கூடிய ஒரு கேமராமேனுன்னு நான் ரொம்பவே பிடிச்சி நான் வந்து பிரியன் சார்கிட்ட போய் அவர் எனக்கு வேணும்னு நான் தேர்ந்தெடுத்துக்கிட்டேன்.
உண்மையிலேயே ஒரு மிகப்பெரிய ஒரு பில்லராக இந்த படத்தில் வந்து ஒவ்வொரு விஷயமும் எனக்கு வந்து ஒரு டு பி ஃப்ராங்க் டைரக்ஷனில் ஒரு டைரக்ஷன் டிபார்ட்மெண்ட்டில் ஒரு ஆளாக இருந்த மாதிரி அவர் எனக்கு வந்து ஒரு ஹெல்ப்பாக இருக்கார். அப்படி ஒரு அவருடைய இன்புட்ஸ் படத்துக்குள்ளே இருக்குது. ஸோ இந்த படம் ஏன்னா ஒரு இவ்வளோ நாள் ஷூட்டிங்கு, இவ்வளோ டஃப்பான சீக்வன்ஸு, ஒரு நாள் பொறுமை இழந்தாலே வந்து அது வேறு மாதிரி தவறாக முடிக்கக்கூடிய விஷயம். ஸோ அந்த பொறுமை, அவருடைய திறமை எல்லாமே வந்து படத்துக்கு ரொம்ப ஹெல்ப்பாக இருக்கு. முளைச்சு மூணு இலைய விடல, கருவ மொலக அழகி மெடல, பெரலு வெண்டக்கா மூங்காது விஜய் ஆண்டனி மியூசிக் பற்றி சொல்லி ஆகணும். 5 பாட்டும் ஹிட்டு, ரொம்ப ஒரு ஆச்சரியமான விஷயம். 5 பாட்டும் கதைக்கு சம்மந்தப்பட்ட விஷயம். கதையும் மிஸ் ஆகாமல், அதோடைய ஹிட் லெவலையும் மிஸ் ஆகாமல் கொடுத்த விஜய் ஆண்டனி ரொம்ப அண்டர்லைன் பண்ணி ஸ்பெஷலாக சொல்ல வேண்டிய விஷயம் அவருடைய கதையை புரிஞ்சுக்கிற தன்மை. எனக்கு வந்து எந்த ஒரு சிரமம், அதாவது எனக்கு நிறைய வேலைகள் இருந்ததுனால நான் அதிகமாக வந்து டைம் ஸ்பெண்ட் பண்ண முடியல மியூசிக்கில். வந்து என்ன மாதிரி அவர்கிட்ட வந்து நான் நிறைய டைம் ஸ்பெண்ட் பண்ணி என்னால் அந்த நேர பற்றாக்குறையும் சொல்லணும். அப்படிப்பட்ட நேரத்தில் ஒரு வாட்டி கதையை கேட்டு 5 சிச்சுவேஷனை கேட்டுட்டு அவர் வந்து எந்த வித சிரமம் எனக்கு தராமல் அவர் கொடுத்த ஃபஸ்ட்டு டியூனையும் நான் ஓகே பண்ணேன். அவ்வளோ அழகாக கதையை புரிஞ்சுட்டு அவர் வந்து பாட்டு போட்டு கொடுத்துருக்காரு. பர்டிகுலராக சொன்னால் புரியாது, சொல்லுக்குள்ள அடங்காது, நீங்கள்லாம் என் மேலே வச்ச பாசம். இன்றைக்கி வந்து தேட்டரே வந்து ஷேக் ஆகிட்டு இருக்கு அந்த சாங்குக்கு. அப்படிப்பட்ட ஒரு சாங்கு, அவ்வளோ எனர்ஜி லெவல், அப்படி ஒரு எனர்ஜி. அந்த பாட்டை எப்போ கேட்டாலும் ஒரு எனர்ஜி லெவல், அந்த எனர்ஜி நமக்கே செஞ்ச எங்களுக்கே அவ்வளோ எனர்ஜியான ஒரு சாங் அது. அண்ட் டு த கான்ட்ராஸ்ட், முளைச்சு 3 இலைய விடலைங்கிற அந்த மெலடி சாங்கு, வண்டர்ஃபுல்லான சாங், ரொம்ப ரேராக வரக்கூடிய மெலடி அது. விவேகா எழுதுனாங்க அந்த பாட்டு, ஷோபி மாஸ்டர் வந்து கொரியோகிராஃப் பண்ணாங்க. அப்படிப்பட்ட ஒரு வண்டர்ஃபுல் சாங். வெரைட்டிஸ், மாயம் செய்தாயோ, அழகான வெஸ்டர்ன் சாங், இப்படி ஒவ்வொரு வெரைட்டி 5 பாட்டும் 5 வெரைட்டின்னு சொல்லணும். ஸோ அந்த மாதிரி ஒரு நல்ல மியூசிக் அமைச்சு கொடுத்த விஜய் ஆண்டனி. இந்த பர்டிகுலராக இந்த படம் இன்றைக்கி ஹிட்டாக இருக்கிறதுக்கும் இந்த கதை இன்றைக்கி ரீச் ஆகிறதுக்கும் முக்கியமான காரணம் அவருடைய பேக்ரவுண்ட் ஸ்கோர். ரொம்ப வண்டர்ஃபுல்லான ஒரு பேக்ரவுண்ட் ஸ்கோர், படத்துக்கு பெரிய ஒரு சப்போர்ட்டிவான ஸ்கோர். ஸோ இந்த மாதிரி அப்போ அண்ட் மெயின்லி விடி விஜயன் சார் எடிட்டர், இந்த படத்துடைய அந்த ஒரு ஸ்பேஸை வந்து அவர் வந்து ரொம்ப எங்கேயுமே வந்து தொய்வில்லாமல் எல்லா வித எமோஷன்ஸையும் ஒழுங்காக ஹேண்டில் பண்ண விடி விஜயன் சார். ஏன்னா எனக்கு அப்பா வந்து பேசிக் எடிட்டராக வந்து எனக்கு எல்லா படத்துக்கும் ஒரு சப்போர்ட்டிவாக இருப்பாங்க. இந்த படத்தில் வந்துட்டு விஜயன் சார் எனக்கு அந்த சப்போர்ட் எனக்கு கொடுத்து ஒரு பெரிய ஒரு புஷ், ஒரு பெரிய ஒரு எனர்ஜி லெவலை வந்து படத்துக்கு சேர்த்துருக்காரு. ஆர்ட் டைரக்டர் மிலன், இப்படி வந்து என்னோடய டைரக்ஷன் டீம், இந்த டோட்டலாக வந்து ஒரு பெரிய க்ரூ வந்து இந்த படத்துக்கு பெரிய லெவலில் சப்போர்ட் வந்திருக்கு. மாப்பிள்ள மனசு கோணாம நடந்துக்கமா. இந்த நிகழ்ச்சி எப்படா நடந்துச்சு? ரத்தத்தின் ரத்தமே என் இனியவுடன் பிறப்பே, சொந்தத்தின் சொந்தமே நான் இயங்கும் உயிர் துடிப்பே.